நாம் செய்யாத ஒரு விஷயம் என்னவென்றால், தேவனுடைய வேலையை நாம் செய்ய மாட்டோம். ஆனால் எல்லா வேலைகளையும் நம்மேல் எடுத்துக்கொள்வோம். அதே போல் எல்லா கவலையும் நம்மேல் எடுத்துக்கொள்வோம். பரிசுத்த வேதாகமம் ஒன்று சொல்கிறது, நாம் செய்வது வேறு ஒன்று. வேதாகமம் சொல்வது, எல்லா கவலையும் தேவனிடம் வையுங்கள், உங்கள் இருதயம் கலங்கினாலும் உங்கள் பாரத்தை தேவனிடம் ஒப்படையுங்கள், எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்று. ஆனால் நாம் எல்லாவற்றையும் எதிர்மாறாக செய்கிறோம். நாம் தேவனுடைய வேலையை செய்ய விட வேண்டும். தேவன் உன் குடும்பம், உன் பிள்ளைகள் குறித்து வைத்துள்ள திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் நீ தேவனை உன் வாழ்க்கையில் வேலை செய்ய அனுமதிக்க வேண்டும். ஆனால் நீ தேவனுக்கு அந்த இடத்தை தரவில்லை, உனக்கு சந்தேகம் இருக்கும் வரை. நீ தேவனுடைய கிரியைகளை காண மாட்டாய். பரிசுத்த வேதாகமத்தில் எங்கு தேவன் விசுவாசமற்றவர்களை கண்டித்தார்? குறைந்த விசுவாசம் கொண்டவர்களை கண்டித்தார். விசுவாசமற்ற மூடர் என்று கண்டித்தார். தேவனுக்கு விருப்பமானது ஒரே விசுவாசமே. அதனால் இன்று நீ தேவனை அனுமதிக்க வேண்டும். அவர் வேலை செய்ய நீ ஜெபிக்க வேண்டும். உன் பாரத்தை தேவனிடம் ஒப்படைத்த பிறகு நீ இனி கவலைப்படக்கூடாது. இனியும் உனக்கு ஏன் கவலை? ஓய்வெடு, தேவனில் ஓய்வெடு. எப்போதும் அழுகை, எப்போதும் கவலை, எப்போதும் மனவேதனை, எப்போதும் பாரம், எப்போதும் தலை குனிந்து இதயம் துடிப்பது, கலக்கம், இவை தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரியவை அல்ல. இது தேவனுக்கு மகிமை தராது. அதனால் கவலை அனைத்தையும் விட்டுவிட வேண்டும். அதாவது, நீயே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நினைக்காதே. நீ என்ன செய்ய முடியும்? உன் திறமையில் எவ்வளவு செய்ய முடிகிறதோ அதை செய். மீதியெல்லாம் தேவனிடம் ஒப்படை. நீ உன் பிள்ளைகளுக்காக என்ன செய்ய முடிகிறதோ அதை செய். உன் குடும்பத்திற்காக என்ன செய்ய முடிகிறதோ அதை செய். உன் ஊழியத்தில் உன்னால் முடிந்ததை செய். ஆனால் மீதி நீ செய்ய முடியாததை தேவன் செய்வார். ஹல்லேலூயா. நீ செய்ய முடியாத காரியங்களை தேவனிடம் ஒப்படைக்க வேண்டும். தேவன் செய்வார். தேவனை அனுமதிக்க வேண்டும். நீ தேவனை உன் வாழ்க்கையில் அனுமதிக்க வேண்டும். உன் குடும்பம், உன் ஊழியம், இதையெல்லாம் தேவன் செய்ய அனுமதிக்க வேண்டும். நான் தேவனை செய்ய அனுமதிக்க விரும்புகிறேன்.